என்னது காஞ்சிபுரம் குமரக்கோட்டை கோவில்னா சென்னையில கந்தக்கோட்டை கோவிலா? வாங்க அந்த கோயிலை பார்க்கலாம். திஸ் இஸ் லைஃப் ஆஃப் சர்க்கிள், வாழ்க்கை வாழ்வதற்கு. இன்னைக்கு என்ன நம்ம பதிவில் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னையில் இருக்கிற முத்துக்குமார சுவாமியும் கந்தக்கோட்டை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இந்த முருகரை பற்றி பார்க்கலாம். முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் என்று அழைக்கப்படும் கந்தசுவாமி கோயில் கந்தக்கோட்டம் என்று கூறுவார்கள். ஒரு காலத்தில் சுவாமி ஒரு பிரளயங்கள்லாம் உண்டாகி கடலோர பகுதியில் இருக்கிற சுவாமிகள்லாம் பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கிற காலத்தில் சுவாமி எல்லாருடைய கனவுலையும் நான் இங்கே இருக்கேன், என்னை பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மாரியப்ப செட்டியார் என்பவரும் கந்தப்பாச்சியார் என்பவரும் திருப்போரூர் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இளைப்பாறும்போது அவருடைய கனவில் முருகப்பெருமான் பாம்பு வடிவில் காட்சி அளித்தார். நான் புத்துக்கடியில் இருக்கேன், என்னை எடுத்து போய் வட திசையில் பிரதிஷ்டை பண்ணுங்க. புத்தை எடுத்து பார்க்கும்போது சுவாமி வள்ளி தேவசனானோட பிம்பங்கள் 3 பிம்பங்கள் அதை எடுத்துன்னு சென்னை என்ற கிராமத்தில் பிரதிஷ்டை பண்ணி இன்று கந்தசுவாமி கோயில் என வழங்கும் முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் என்று வழங்கக்கூடிய திருக்கோயிலாக மாறியது. கீர்த்தி சிறியதாயினும் மூர்த்தி பெரிது எனும் பழமொழிக்கேற்ப இங்கிருக்கும் முருகர் வள்ளி தெய்வானை சிறிய வடிவில் காட்சியளித்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இங்கே வீற்றிருக்கின்றனர். பாரிமுனையில் இப்போது இருக்கும் மக்கள் கூட்டத்தில் இந்த கோவில் மிகவும் அமைதியாக காட்சியளிக்கிறது என்பதே இதன் சிறப்பாகும். சென்னைக்கு நான் நிறைய முறை வந்திருக்கேன். ஆனால் நானே இத்தனை வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த கந்தக்கோட்டை முருகரை நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த சென்னைக்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்க முருகரை தவறாமல் தரிசனம் பண்ணணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.